1990 தமிழ்நாட்டுல கார் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இந்த 90s எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாக்குற மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸ், பிராண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் எல்லாம் கிடையாது. 1996 தலைவர் கலைஞர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா தமிழ்நாட்டுல லார்ஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டா சவுத் கொரியன் கார் கம்பெனியான ஹுண்டாய் கார் கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவர் சப்சிக்வெண்டா வந்த ஆட்சி காலகட்டத்துல சிப்காட்டை கொண்டு வராரு, சிப்கோ கொண்டு வராரு, BMW கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை தமிழ்நாட்டுல கொண்டு வராரு, ரெனால்ட் நிசான் கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் தமிழ்நாட்டுல கொண்டு வராரு. இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்துறாரு. இன்னைக்கு இந்த கண்டெம்பரரி வேர்ல்டுல ஆட்டோமொபைல்ஸ்ல இவி வெஹிக்கிள்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ற பெயர் பெறும் அளவிற்கு, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்ற பெயர் பெறும் அளவிற்கு தமிழ்நாடு லீடிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட 30 to 40% ஆஃப் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது. 40% மேல ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இதற்கு மிக முக்கிய காரணம் திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத யாராலும் மறுக்க முடியாது.